Hey guys, in this video I am going to explain what is prime numbers. So prime numbers என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் prime numbers. ஃபஸ்ட் prime numbersனால் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7, 11, 13 and so on இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஏன் இதெல்லாம் prime numbers அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 5 எடுத்துக்கிறேன். ஸோ 5ஓட ரேஞ்ச் 1, 2, 3, 4, 5 இப்படி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்மளோட நான் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 5/1 ஆகுமா? ஆகும். 5/2 ஆகாது. அதே மாதிரி 3யும் ஆகாது. 4ம் டிவைட் ஆகாது. பட் 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 1 and 5ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகணும். மிச்சம் எந்த நம்பரையும் டிவைட் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர். ஒன் மோர் எக்ஸாம்பிள், நான் 6 எடுத்துக்கிறேன். 6க்கும் அதே மாதிரி 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம எல்லா நம்பராலையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 1ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 2ஆல் ஆகும், 3ஆல் ஆகும், 4ஆல் ஆகாது, 5ஆல் ஆகாது. 1, 2, 3, 6 இதால் மட்டும் தான் டிவைட் ஆகும். அதனால் இது நாட் எ ப்ரைம்னு சொல்லுவோம். இதுவே 1 and 6ஆல் மட்டும் டிவைட் ஆகிருந்துச்சுன்னா இதை நம்ம ப்ரைம்னு சொல்லுவோம். எனக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7 எடுத்துக்கிறேன். அதேமாதிரி 1லேருந்து 7 வரைக்கும் எல்லா நம்பராலையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். இதுலேயும் அதே மாதிரி 1ல் டிவைட் ஆகும், 2ஆல் ஆகாது, 3ல் ஆகாது, 4, 5, 6 எதுலேயுமே ஆகாது. 1 and 7ல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த லாஜிக் எப்படி பைத்தானில் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் n வந்து 5ன்னு சொல்லி ஃபஸ்ட் அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஒரு நான் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து 1லேருந்து 5 வரைக்கும் டிவைட் ஆகணுமா? ஏன்னா n வேல்யூ 5வா? ஸோ 1 to 5 வரைக்கும் நான் டிவைட் பண்ணி பார்க்கணுமா? அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் I in range of n. இப்படி நான் n மட்டும் நான் கொடுத்துட்டேன்னா அப்படின்னா இது எப்படி எடுத்துக்குன்னா 0 to 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். எனக்கு வந்து 4ம் தேவையில்லை, 5 வரைக்கும் எனக்கு வேணும். ஆனால் 0 தேவையில்லை, ஏன்னா 0வால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு எரர் வரும். ஸோ எனக்கு வந்து நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். 1லேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு 5 வேணுன்றதுனால n+1ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ n+1 6ன்னு ஆகிடும். அப்போது 6 எக்ஸ்க்ளூட் ஆகி 1 to 5 வரைக்கும் மட்டும் எனக்கு ரேஞ்ச் ரன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு உள்ளார ரேஞ்ச் ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும், n/1 அதாவது 5/1, 5/2, 5/3 இப்படி நான் வந்து ரன் பண்ணி பார்க்கணும், டிவைட் பண்ணணும். ஸோ n மாடுலஸ் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கவுண்ட்டை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போது 1 to 5 வரைக்கும் டிவைட் பண்ணி பார்க்கும். எந்தெந்த நம்பர் ஒரு நம்பரால் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து கவுண்ட் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணும். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இப்போ வந்து n இஸ் ஈக்குவல் டு 5வா? 5ல் என்னென்னலாம் ப்ரைம் நம்பர்னால் என்ன ஆகணும், அந்த நம்பராலையும் அண்ட் 1ஆலையும் டிவைட் ஆனால் மட்டும்தான் அது வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனா. அப்போது 5 டிவைட் பண்ணி பார்க்குறப்போ 1 and 5ஆல் மட்டும்தான் ஆகும். அப்போ கவுண்ட் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம், இஃப் கவுண்ட் ஈக்குவல் டு 2வாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் n இஸ் எ ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஒரு வேளை 2க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, 5 இஸ் எ ப்ரைம் நம்பர்னு எனக்கு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து 6 கொடுக்குறேன். 6 வந்து நாட் எ ப்ரைமா? அப்போ நாட் எ ப்ரைம்னு எனக்கு வரணும். நாட் எ ப்ரைம் வந்துருச்சா? இப்போ 7 கொடுக்குறேன், ப்ரைம் நம்பர். அவ்வளோதான். இதுதான் லாஜிக். இப்படி தான் போடணும்.